ஹலோ எவ்ரிவான் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கேஸ் டர்பைனோட இயர்லி மெயின்டெனன்ஸ் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். ஒரு கேஸ் டர்பைனில் இயர்லி மெயின்டெனன்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கேஸ் டர்பைன் ரிலேட்டடாக இன்டர்வியூஸில் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூஸில் ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் ட்ரை பண்ணிருக்காங்க ஆயில் அண்ட் கேஸில் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே கேஸ் டர்பைனில் நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்லிஸ்ட்லேருந்து ஒரு 20 பாயிண்ட் நான் எடுத்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா ஃபோட்டோஸுமே சிமென்ஸ் கேஸ் டர்பைனோடது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து சிமென்ஸ் SGT 300. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 8 மெகாவாட். இந்த ரெண்டாவது பிக்சரில் இருக்கிறது வந்து சிமென்ஸ் SGT 400. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 12 மெகாவாட். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு இந்த டர்பைன்ஸை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கம்மியான கெப்பாசிட்டி இருக்கனால இந்த டர்பைனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த 20 பாயிண்ட்டுமே எல்லா டர்பைனுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு மேனுஃபேக்சரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ GE இருக்குது, அதே மாதிரி சோலார் இருக்குது, இந்த மாதிரி வேறு மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லா டர்பைனுக்குமே வந்து சேம் தான். ஏன்னா டர்பைனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் சில பார்ட்ஸ் வந்து வேணால் அதோட டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா வேறு ஒருத்தவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களுக்கான டிசைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிசைன் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டி பொறுத்து நம்மகிட்ட வந்து இதில் வந்து 8 மெகாவாட் 12 மெகாவாட் இருக்கும். நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா 50 மெகாவாட் 100 மெகாவாட்டுக்கெலாம் டர்பைன் இருக்குது, அதோட பெருசாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி அதிகமாகும்போது அதோட சைஸ் எல்லாமே பெருசாகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். பொதுவாகவே கேஸ் டர்பைன் வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டர்பைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனரேட்டரு. ஓகேங்களா? இதனால நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு தேவையான நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டர்பைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசரு அல்லது பம்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் பொதுவான பர்பஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஸ் டர்பைனை வந்து ஃபஸ்ட்டு பர்மிட் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஐசோலேஷன் பண்ணணும். ஐசோலேஷன் பண்ணிவிட்டு விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நீங்கள் விசுவல் இன்ஸ்பெக்ஷன் ஃபஸ்ட்டே பண்ணுனா என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷனை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்தாலும் தெரியும். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக் ஃபில்டர் ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறது. இந்த ஏர் இன்டேக் ஃபில்டர் ஏரியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டர்பைன் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மேலே இருக்குல்ல, இதான் வந்து ஏர் இன்டேக் ஃபில்டரு. ஸோ அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே வருது. ஓகேங்களா? இப்போ அந்த ஏரில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஃபில்டர் மூலமாக நம்ம வந்து பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த ஏர் உள்ளே போகும்போது செகண்ட் ஸ்டேஜில் மெயின் ஃபில்டர்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஏரில் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால இந்த க்ளீன் ஏர் வந்து நம்ம இன்ஜினுக்குள்ளே போவோம். ஓகேங்களா? ஸோ அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஏரை உள்ளே அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிறைய சாண்டு டஸ்ட்லாம் வந்து இருக்கும். நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணணும். இதில் வந்து மெயின் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து கோனிக்கல் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம். சில டர்பைனில் வந்து சதுரமாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர் இன்டேக் ஃபில்டரை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். டேமேஜ் ஆகிருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த ஏர் இன்டேக் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்போ பண்ணுவோன்னா எப்போ இந்த ஃபில்டர் வந்து சோக் ஆகுது, அதாவது ஏரை வந்து இங்கே அலோவ் பண்ணாமல், ஏன்னா இங்கே வந்து டஸ்ட் நிறையா இருக்கனால இந்த ஃபில்டர் வந்து சோக் ஆயிரும். ஸோ ஏர் வந்து ஃப்ளோ இங்கே ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதுலேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த ஏர் ஃபில்டரோட டைம் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏர் ஃபில்டரை வந்து நம்ம கம்பஷன் ஃபில்டர்னு சொல்லலாம், கம்பஷன் ஏர் ஃபில்டர்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் கம்பஷன் ஃபில்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஏர் இன்டேக் ஃபில்டர் அல்லது கம்பஷன் ஏர் இன்டேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம்.
மூணாவது பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இந்த ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர் இன்டேக் சேம்பர் ஓகேங்களா. இந்த ஏரியாவில் வந்து என்ன இருக்கோ அந்த மாதிரி இருக்கும், இல்லை டக்ட் இருக்கும், என்ன வேணா இருக்குன்னா அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் சைட்லேயும் வந்து டக்ட்லாம் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி மெயின்டெனன்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா நாலாவது பாயிண்ட் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த விஜிவியில் பண்ணுறது. விஜிவினா என்ன, விஜிவி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் டர்பைனில் இது வந்து ஏர் இன்டேக் சேம்பர், நமக்கு வந்து ஏர் இங்கே வருது, அதுக்கப்புறமா அந்த ஏர் வந்து இந்த கம்ப்ரஸருக்குள்ளே போகுது. இந்த கம்ப்ரஸரோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரஸர். இதில் வந்து ரோட்டார் பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டார் பிளேட் இருக்கும். இந்த ஸ்டேட்டார் பிளேட் வந்து கம்ப்ரஸரோட கேசிங்கில் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ரோட்டார் பிளேடு ஒரு ஸ்டேட்டார் பிளேடு சேர்ந்தது வந்து ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். சில டர்பைனில் வந்து 11 ஸ்டேஜ் இருக்கலாம், சில டர்பைனில் 13 ஸ்டேஜ் இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து வேறுபடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 இல்லை 4 இது வந்து டர்பைனுக்கு டர்பைன் வந்து வேறுபடும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டார் பிளேட் வந்து நமக்கு வந்து விஜிவின்னு சொல்லுவோம், வேரியபிள் கைட்வேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டார் பிளேடை வந்து அந்த ஸ்டேட்டோட பிளேடோட ஆங்கிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எது மூலமாக சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, விஜிவி ஆக்டிவேட்டர் இருக்கும். இதான் வந்து விஜிவி ஆக்டிவேட்டர். இது வந்து ராடு, இது வந்து கனெக்டிங் ராடு, இது வந்து அந்த இதில் வந்து யூனிசோன் ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்கா சுற்றி, இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து விஜிவி வேரியபிள் கைட்வேன்னு சொல்லுவோம். இது வந்து யூனிசோன் ரிங்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மெக்கானிக்ஸை வந்து இதில் கனெக்ட் ஆகி இந்த கனெக்டிங் ராடு மூலமாக இந்த ரிங்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ரிங் வந்து சுற்றுனா இந்த ரிங் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பிளேடோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த கம்ப்ரஸரோட ஏர் ஃப்ளோவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த கேஸ் டர்பைனோட கெப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இதோட ஆங்கிள் வந்து உள்ளே இருக்க பிளேடோட ஆங்கிள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டர்பைனுக்குமே வந்து வேரி ஆகும். அதோட டிகிரி வந்து இதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸை கேட்டு இந்த ஆக்டிவேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த லிவரை ஆக்டிவேட் பண்ணி இந்த பிளேடோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணும். நமக்கு ஃபுல் லோடில் வந்து என்ன ஆகும்னா எத்தனை டிகிரிக்கு நமக்கு ஃபுல் லோடில் ஓப்பன் ஆகணுமோ ஸோ அது வந்து அந்த கமெண்ட்ஸுங்க கொடுக்கும்போது இது வந்து ஃபுல் லோடில் ஓப்பன் ஆகி அந்த ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாகும். நமக்கு ஏர் ஃப்ளோ கம்மியாகணும்னா அவங்க அந்த கமெண்ட்ஸை வச்சு இதை வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணோன்னே அதோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறதுனால ஏர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டிங் ராடு இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நம்ம இதை வேணால் கலட்டி கையை வச்சு கூட ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மெயினாக வந்து வெண்டார்ஸ் இருப்பாங்க. வெண்டார்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வெண்டார்ஸ் இல்லைன்னா நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா டர்பைன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸில் நம்ம பண்ணுற மாதிரியும் இருக்கும். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விஜிவி ரிங்கோட ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த விஜிவி ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் வந்து இதில் வந்து ஒரு பேட் டச் ஆகிருக்கும். அந்த பேடில் வந்து அப்படியே ஸ்லேட் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல, சப்போர்ட்லேருந்து அப்படி லைட்டாக ஸ்லேட் ஆகும். ஸோ ஸ்லேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 பேடு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஒன்று இருக்கும், அப்புறம் மேலே ஒன்று இருக்கும், அடியில் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி 2வது ரிங்லையும் இங்கே ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். இந்த பேட் ஏரியா வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த பேட் ஏரியா க்ளீனாக இல்லைன்னா இந்த லிவர் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ரிங் வந்து ரொட்டேட் ஆகாமல் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட் ஏரியா வந்து நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கணும். ஸோ அதான் வந்து இந்த 5வது பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. 5வது பாயிண்ட் வந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஓகேங்களா. பைலட் பர்னரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த பர்னர்னால் என்ன, பர்னர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது மொத்தமே வந்து நம்ம கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6னா இருக்கும். இதில் நீங்கள் வேறு டர்பைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 6 இருக்குது. ஸோ இதில் என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா, இந்த பைலட் பர்னர் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் இருக்கும். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இதில் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பைலட் பர்னரு, 2வது இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து மெயின் பர்னரு, இதை வந்து ஃப்ளேம் டியூப்னு சொல்லுவோம். இதோட மொத்த அசம்பிளியும் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் வந்து கம்பஷன் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த பைலட் பர்னர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் வந்து நமக்கு வந்து இக்னேட் ஆகும். ஸோ அதனால அதில் வந்து
ஒரு இக்னேட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸில் வந்து ஒரு இக்னேட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி இதில் வந்து ஒரு இக்னேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இக்னேட்டர் மூலமாக தீ பிடிக்கிறதுக்கான ஃபியூல் கேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபியூல் கேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு ஏரம் தேவையில்ல, அதனால இதில் வந்து ஒரு ஏர்லைன் இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விட் ஃபியூல் இருக்கும். இந்த லிக்விட் ஃபியூல் வந்து டீசலாக இருக்கும். அந்த லிக்விட் ஃபியூல் பற்றி நான் கடைசியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்னர்லேயும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது வந்து ஃபியூல் கேஸ் கனெக்ஷன் இருக்கும். அந்த கேஸ் கனெக்ஷன் இங்கே எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபயர் இக்னேட் இங்கே ஆகும், அதுக்கப்புறமா ஃபயர் வந்து இங்கேருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ எரியிற மூலமாக நமக்கு வந்து நிறையா ஹீட் ஜென்ரேட் ஆகி அது வந்து நம்ம டர்பைனோட பிளேடை வந்து சுத்த வைக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதோட பிக்சர்ஸ் வந்து நேரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்க்கலாம். இதான் வந்து பைலட் பர்னர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் கம்ப்ளீட் அசம்பிளி. ஸோ இதான் வந்து அந்த ஃப்ளேம் டியூப்பு. இது வந்து மெயின் பர்னரு, இது வந்து லிக்யூடு பர்னர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பைலட் பர்னர். இந்த பைலட் பர்னர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதை மொத்தமாக நம்ம இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக எடுத்து நம்ம இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபியூல் கேஸ்க்கு இருக்கும், ஒன்று வந்து லிக்விட் ஃபியூலுக்கு இருக்கும், ஒன்று வந்து இக்னேட்டருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று வந்து நார்மல் ஏருக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பைலட் பர்னரு. இந்த பைலட் பர்னரை வந்து நம்ம கலட்டிட்டு க்ளீன் பண்ணி போடணும். இந்த பைலட் பர்னரோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும், அதனால சீக்கிரம் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெண்டர்ஸ் யாராவது சஜஸ்ட் பண்ணால் ரீப்ளே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதில் எதாவது டேமேஜ் எதாவது கிராக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அதோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா போரோஸ்கோப் டிவைஸ் வச்சு உள்ளே வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ இது மட்டும் தான் நீங்கள் கலத்துறீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு போரோஸ்கோப் டிவைஸை யூஸ் பண்ணலாம். போரோஸ்கோப் டிவைஸுங்கிறது என்னென்னா ஒரு கேமரா மாதிரி இருக்கும், ஒரு நீட்டமாக ஒரு ஒயரில் கேமரா இருக்கும். அதை நம்ம உள்ளே விட்டு வந்து செக் பண்ணலாம். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போரோஸ்கோப் டிவைஸ் பற்றி பார்க்கணுன்னா ஆனால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஏழாவது வந்து ஃப்ளேம் ட்ராப்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃப்ளேம் ட்ராப்னு சொல்லுவோம், இல்லைனா ஃப்ளேம் அரெஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளேம் ட்ராப் எங்கே இருக்கும், எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டர்பைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ட்ராப் வந்து லூபாயில் டேங்க் ப்ரீத்தரில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா இன்ஜினோட ப்ரீத்தரில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. இந்த லூபாயில் டேங்கில் இந்த ப்ரீத்தர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூபாயில் டேங்க்குள்ளே சின்ன சின்னதாக அந்த வேப்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு தான் இந்த பைப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெளியே இருந்தால் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து இதில் இருக்கிறதான் வந்து நமக்கு வந்து ஃப்ளேம் ட்ராப். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃப்ளேம் ட்ராப்பு. ஸோ இந்த ஃப்ளேம் ட்ராப்பை தான் நம்ம கலெக்டி வந்து க்ளீன் பண்ணணும். ஃப்ளேம் ட்ராப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஃபயர் ஆச்சுன்னா அது வந்து உள்ளே போகாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வழியாக வேப்பர் மட்டும் தான் வெளியே வரும், அதே மாதிரி வேப்பர் மட்டும் தான் உள்ளே போகும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளேம் ட்ராப் இருக்கனால உள்ளே இருந்தோ அல்லது வெளியே இருந்தோ ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா இது வந்து அரெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. அந்த ஃப்ளேம் அரெஸ்டர் அல்லது ஃப்ளேம் ட்ராப் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்தால வந்து நமக்கு இன்ஜினோட ப்ரீத்தர் அது வந்து இன்னும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு ஃப்ளேம் ட்ராப் இருக்குது, இதையும் வந்து கலட்டி க்ளீன் பண்ணி போடணும். க்ளீனிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லேயும் வந்து க்ளீன் பண்ணலாம், இல்லைனா அல்ட்ராசோனிக் மிஷின் இருந்துன்னா அதுலேயும் க்ளீன் பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து மேனுஃபேக்சர்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி ஸ்டாண்டர்டை பொறுத்தது. நெக்ஸ்ட் வந்து 8வது பாயிண்ட், 9வது பாயிண்ட், அப்புறம் 10, 11 எல்லாமே இந்த ஸ்லைட்லேயே பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிலரி சிஸ்டத்துக்கான இன்ஸ்பெக்ஷன் செக்கு. ஸோ ஆக்சிலரி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டர்பைனுக்கு தேவையான லூபாயில் கொடுக்குறது, அதுக்கப்புறமா லிக்விட் ஃபியூலை கொடுக்குறது, இல்லை ஃபியூல் கேஸை கொடுக்குறது, அப்புறம் இந்த ஏர்லாம் கொடுக்குறது, ஏர் சப்ளை எல்லாமே வந்து ஒரு ஆக்சிலரி சிஸ்டம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த டர்பைனோட பேரிங்க்கு வந்து நமக்கு வந்து ஆயில் தேவை இருக்கும், லூபாயில். அந்த லூபாயில் வந்து கொடுக்குறதுக்கு இங்கே வந்து ஒரு கியர் பம்ப் வந்து வச்சுருப்போம். இந்த கியர் பம்ப் உங்களுக்கு தெரியல, அது வந்து உள்ளே இருக்கும். ஓகேங்களா. அந்த கியர் பம்ப் வந்து என்ன பண்ணுன்னா ஆயிலை வந்து பேரிங்க்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து டர்பைன் வந்து ரன் ஆகும்போது எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ அதுக்காக இங்கே வந்து 2 பம்பு வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஏசி பம்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டிசி பம்புன்னு சொல்லுவாங்க. இந்த டிசி பம்புங்கிறது பேட்டரியில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பிளான்ட்டில் ஏதாவது ஆகி இந்த ஏசி பம்பு ட்ரிப் ஆகிட்டு அப்படின்னா அந்த டிசி பம்ப் வந்து ஒர்க் ஆகும். ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த டிசி பம்ப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டர்பைன் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆக்சிலரிஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு அந்த பேரிங்க்கு வந்து ஆயில் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டே அது வந்து கொடுக்கும்.
அதுக்கப்புறமா என்னென்னா இங்கே வந்து ஒரு ஹைட்ராலிக் பம்ப் இருக்கும். நான் அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹைட்ராலிக் பம்பு தான் இந்த டர்பைனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகும். குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் வந்து அது கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே வந்து மெயின் லூபாயில் பம்ப், இதான் வந்து மெயின் லூபாயில் பம்பு. இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இது ஒர்க் ஆக ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஏசி பம்ப், டிசி பம்ப் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த பம்பே வந்து எல்லாம் பார்த்துக்கிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து லூபாயில் நம்ம உள்ளே கொடுக்கும்போது அந்த லூபாயில் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபில்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து மெயின் ஃபில்டரு. ஸோ இந்த ஃபில்டரை வந்து ரெண்டுமே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம் மெயின் லூப்ரிகேஷன் ஆயில் ஃபில்டர். அப்புறம் டிசி பம்ப் லூபாயில் ஃபில்டர். இங்கே மெயின் ஃபில்டர் இருக்கும்போது டிசி பம்புக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும். அதையும் வந்து நம்ம கலட்டி நம்ம வந்து புதுசு போட்டுறணும். அதில் 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் த லிக்விட் ஃபியூல் ஃபில்டர். ஸோ நம்ம லிக்விட் ஃபியூல் பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஒரு கேஸ் டர்பைன் வந்து கேஸில் வந்து ஒர்க் ஆகும், அப்படி தானே. இந்த லிக்விட் ஃபியூல் எதுக்குன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக இந்த லிக்விட் ஃபியூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ கேஸ் ஃபியூல் கிடைக்கல அப்படின்னா அந்த லிக்விட் ஃபியூலை வந்து இது வந்து மாறி ஓடும். ஆனால் அந்த லிக்விட் ஃபியூல் வந்து எஃபிஷியன்சி கிடையாது. கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து ஓட்ட முடியும், ரொம்ப ஓட்டவும் முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு எஃபிஷியன்சியான பவரும் வந்து கிடைக்காது. ஸோ கேஸ் ஃபியூல் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சில டர்பைனில் இந்த மாதிரி லிக்விட் ஃபியூல் வச்சுருப்பாங்க. சில டர்பைனில் அந்த லிக்விட் ஃபியூல் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த லிக்விட் ஃபியூல் இருந்துன்னா அந்த லிக்விட் ஃபியூல் வந்து டர்பைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். அப்போ அதில் வந்து ஒரு ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம வந்து சீல் ஏர் வந்து நம்ம பேரிங்ஸ்க்கு வந்து கொடுப்போம். கொடுப்போம்னா பேரிங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேப்ரின் சீலுக்கு கொடுப்போம். ஏன்னா பேரிங்லேருந்து ஆயில் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சீல் ஏர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ அந்த சீல் ஏர் கொடுக்கும்போது அந்த சீல் ஏரை வந்து நம்ம பியூர் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருப்போம். அந்த ஸ்ட்ரெயினரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபியூல் கேஸ், இந்த டர்பைனுக்கு தேவையான ஃபியூல் கேஸ் வந்து நம்ம வந்து உள்ளே கொடுக்கும்போது அதையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதுக்காகவும் ஸ்ட்ரெயினர் வந்து வச்சுருப்போம், அதையும் க்ளீன் பண்ணி போடணும். இதில் வந்து நான் ஒய் டைப் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஒய் ஸ்ட்ரெயினர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டைப் ஸ்ட்ரெயினராக இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணி போடணும். 12வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஸ்டார்டர் பம்போட ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஹைட்ரோ ஸ்டார்டர் மோட்டர் தான் வந்து கேஸ் டர்பைனை வந்து நமக்கு வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேஸ் டர்பைன் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ ஸ்டார்டர் மோட்டர் வந்து இந்த லாஸ்ட் இருக்கும். ஸோ ஹைட்ரோ ஸ்டார்டர் மோட்டரில் வந்து இது வந்து லூப் ஆயில் மூலமாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து ஹைட்ராலிக் பம்பு இருக்குது, இதான் வந்து ஹைட்ராலிக் பம்பு. இது வந்து இந்த டர்பைனை வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் குறிப்பிட்ட ஸ்பீட் போனதுக்கப்புறம் இந்த பம்பு வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, கட் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டர்பைன் வந்து அதோட ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகி ஃபுல் லோடுக்கு வந்து ரீச் ஆகும். இது குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஃபில்டர் இருக்குது, இந்த ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், புதுசு போடணும். அப்புறம் 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோசஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஹைட்ராலிக் பம்புனால அந்த ஹோசஸ்லாம் இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து ஆயிலால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஆயிலுக்காண்டி இந்த ஹோஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஹைட்ரோ ஸ்டார்டர் பம்பில் வந்து நமக்கு வந்து கப்ளிங் இருந்தால் அந்த கப்ளிங்கை வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, அதுமாதிரி 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. இப்போ ஜெனரேட்டர் இருந்ததுன்னா ஜெனரேட்டரோட பேரிங் சைடும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஜெனரேட்டர் இல்லை, இது வந்து ஏதாவது கம்ப்ரெசருக்காக தான் இந்த டர்பைன் வச்சுருக்காங்கன்னா அந்த டர்பைனுக்கும் கம்ப்ரெசருக்கும் இடையில இருக்கக்கூடிய பேரிங்ஸோ இல்லைன்னா அந்த கப்ளிங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேரிங்கோட ஹவுசிங், இங்கே வந்து பேரிங் இருக்கும். ஸோ இந்த பேரிங்கோட ஹவுசிங் ஏரியாவில் ஏதாவது ஆயில் லீக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தேவைப்பட்டு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். 15வது பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னல் வாட்டர் வாஷ். இந்த எக்ஸ்டர்னல் வாட்டர் வாஷ் எதுக்காகனா இந்த கூலர் ஃபேனுக்காக. கூலர் ஃபேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூப் ஆயில் வந்து நம்ம பேரிங் கொடுப்போம். அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த லூப் ஆயில் வந்து நமக்கு அவுட்லெட்டில் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த லூப் ஆயிலை வந்து நம்ம வந்து கூலிங் பண்ணணும். கூலிங் பண்ணதுக்கு சில டர்பைனில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து செல்லன் டைப்பாக இருக்கும். சில டர்பைனில் வந்து ஏர் கூல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டர்பைனை பொறுத்த அளவில் இங்கே வந்து ஏர் கூல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஃபின்ஸ் இருக்கும், அந்த ஃபின்ஸில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி நமக்கு வந்து செல்லன் டைப் இருந்து அப்படின்னா அந்த செல்லன் டைப்பில் உள்ள மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். 16வது பாயிண்ட் வந்து போரோஸ்கோப் இன்ஸ்பெக்ஷன். இந்த போரோஸ்கோப் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து டர்பைன் வந்து லாங் டைம் ஓட்டிருக்கனால வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து இப்போ அவங்க வந்து ஆஃப் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா
3 மந்த்க்கு ஒருக்கா 6 மந்த் ஒருக்கா அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இது வந்து செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏர் இன்லெட் சேம்பர் இதில் வந்து ஒரு பிளக் இருக்கும். அந்த பிளக்கை கலட்டிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போரோஸ்கோப் டிவைஸ் வந்து ஒரு டிவைஸ் இருக்கும். அதில் வந்து கேமரா இருக்கும். ஓகேங்களா. அந்த கேமரா வந்து உள்ளே விட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் யூனிட்லேயும் உள்ளே இருக்க பிளேடு, ஸ்டேட்டார் பிளேடு, ரோட்டார் பிளேடு அதோட கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த போரோஸ்கோப் டிவைஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பைலட் பர்னர் அந்த ஏரியாலாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டர்பைனோட இன்ஜினில் வந்து நமக்கு வந்து அங்கேயும் வந்து பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேட்ஸையும் வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால ஸோ உள்ளே இருக்க பிளேடோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏதாவது கிராக் இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலட்டாமே வெளியிருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த போரோஸ்கோப் இன்ஸ்பெக்ஷன். அதுக்கப்புறம் 17வது பாயிண்ட் ஓவரால் பேக்கேஜ் க்ளீன் பண்ணணும். இப்போ கேஸ் டர்பைனுங்க நிறைய ஆயில் வந்து நமக்கு வந்து ஸ்பில் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணணும். ஓகேங்களா. ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக்கேஜை வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு வந்து ஒப்படைக்க முடியும். 18வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு வாஷ்னா என்னென்னா, இந்த டர்பைனில் வந்து உள்ள பிளேட்ஸில் இப்போ ஸ்டேட்டார் பிளேட்ஸ், ரோட்டார் பிளேட்ஸ்லாம் வந்து டஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுதான் வந்து கோல்டு வாஷ்ன்னு சொல்லுவோம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வெளியே வந்து ஒரு பம்ப் யூனிட் இருக்கும். ஓகேங்களா. அந்த பம்ப் யூனிட்டில் வந்து டிஸ்டில் வாட்டர் ப்ளஸ்ஸு கெமிக்கல் இந்த டிஸ்டில் வாட்டர் எல்லாமே மேனுஃபேக்சர்ஸ் வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு நம்ம ஆட் பண்ணி இந்த டர்பைனுக்குள்ளே வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த டர்பைனை வந்து ஸ்லோ மோடில் வந்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. ரொட்டேட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் வந்து அந்த பிளேடில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் இந்த கோல்டு வாஷு. இதை வந்து சில கம்பெனியில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. கம்பெனியை பொறுத்து. ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பண்ணக்கூடிய கம்பெனியும் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. இது வந்து மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுபடி நம்ம பண்ணணும். இந்த வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இப்போ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 19வது பாயிண்ட்டாக பாருங்கள். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம மெயினஸ் டைம் வந்து இந்த பைலட் பர்னரு, இந்த ஃபியூல் கேஸ் லைனு இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஏதாவது லீக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிஷியலாக இதெல்லாம் செக் பண்ணணும். ஆனால் உள்ளே வந்து நமக்கு கேஸ் டிடெக்டர்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஒருக்கா செக் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா 20வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் செக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குறிப்பிட்ட லோடு கொடுத்து இந்த டர்பைனை வந்து ரன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஃபுல் லோடுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஃபுல் லோடில் வந்து ட்ரிப் ஆகாமல் ஓடுதான்னு பார்க்கணும். ஸோ ட்ரிப் ஆகாமல் ஓடிச்சினாலே போதும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ பொதுவாகவே இந்த மெயின்டெனன்ஸ் டைம் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் கோல்டு வாஷ் பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இந்த கோல்டு வாஷ் ப்ரொசீஜர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இந்த கோல்டு வாஷ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா பாயிண்ட்டுமே எல்லா டர்பைனுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.